திரு விஜய் அவர்கள் சொல்றத கேட்கறதா இல்ல திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றத கேட்கறதா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய டிஸ்கஷனா இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, தீய சக்தி திமுக மற்றும் ஊழல் அடிமை கட்சி அஇஅதிமுக ஆகிய கட்சிகளை அரசியல்ல இருந்து விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, அஇஅதிமுகவை டார்கெட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த கட்சி அவுட் ஆஃப் த சிலபஸ்ல இருக்குது, டார்கெட் பண்ண வேண்டியது திமுக கட்சியை மட்டும்தான் அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் முதல்ல தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டத அதிகாரப்பூர்வமா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. அதற்கு அப்புறம்தான் திரு விஜய் அவர்களோட தாவேகா கட்சி மற்றும் தாவேகா நிர்வாகிகள் எல்லாரும் அதுக்கு அப்புறம்தான் அத சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க. அதே போல திரு விஜய் அவர்கள் தன்னோட உரையில எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தியோ அல்லது தொல் திருமாவளவன் அவர்கள் பற்றியோ எங்கேயுமே பேசினதில்லை. ஆனா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தியும் திரு தொல் திருமாவளவன் அவர்களை பத்தியும் ரொம்ப கீழ்த்தரமா மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறாரு. திரு விஜய் அவர்களோட கருத்துக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர் கருத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் தான்.